இந்த இமேஜ் முடிஞ்ச உடனே வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர்ஸ் டுடே. இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜாக இருக்கட்டும், இதில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கான ஒரு அப்டேட்டும், சர்டிஃபிகேட் பற்றி ஒரு சில அப்டேட்டும், இன்னும் சில ஷாக்கிங்கான எஜுகேஷன் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பேச போகிறேன். எல்லா நியூஸும் ரொம்ப முக்கியமான நியூஸ் தான், அதனால் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள். எந்த டாப்பிக்கையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆர்ட் செமஸ்டர் எக்ஸாம், அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டைமும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டைமும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூஜா ஹாலிடேஸ் வந்து வரப்போகுது. அதாவது 14ஆம் தேதியிலேருந்து வந்து பூஜா ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து ஃபீஸை வந்து பே பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கு வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிடுங்க, ஃபீஸும் வந்து பே பண்ணிடுங்க, எக்ஸாம் ஃபீஸை. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜில் தான் வந்து எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 13ஆம் தேதிக்குள்ளார கொஞ்சம் பே பண்ண பார்த்துருங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே பே பண்ணுறது பரவாயில்ல. ஏன்னா பூஜா ஹாலிடேஸ் வரதுனால ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, ஓகேவா? லாஸ்ட் டைமில் வந்து பேமெண்ட் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் ஆகிடப்போகுது. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி இருந்தாலும் எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ண போகிறீங்க, எக்ஸாம் எழுத தான் போகிறீங்க. அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்னும் ரிசல்ட் வராத ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வித்துகளான ஸ்டூடெண்ட்ஸும் 1-2 சப்ஜெக்ட் மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் ரிஜிஸ்டர் பண்ணுமா, எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு டைம் ஃபோன் பண்ணியோ இல்லை நேர்லேயோ போய் கேளுங்க. என்னென்னா சப்ஜெக்ட் லிஸ்ட்டில், அதாவது எக்ஸாம் எழுத போகிற சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கா அப்படின்னு ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் வித்திகல்ட் ஆகிருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து 1-2 சப்ஜெக்ட் வந்து ரிசல்ட் மிஸ் ஆகிருக்கோ அவங்களாம் ஃபோன் பண்ணி கேளுங்க. அதாவது சப்ஜெக்ட் வந்து லிஸ்ட்டில் இருக்கா, அதாவது இப்போ எழுத போகிற ஆர்ட் செமஸ்டர் எக்ஸாம் லிஸ்ட்டில் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கான்னு ஒரு டைம் ஃபோன் பண்ணியோ இல்லை நேர்லேயோ போய் கேளுங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, ரிசல்ட்டில் வந்து பாசிட்டிவாக வந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்தாலும் சரி, மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் வரும். சப்போஸ் நெகட்டிவாக வந்தாலும் சரி, நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து எழுதி பாஸ் ஆகிடலாம். அதனால் தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. அது பாசிட்டிவாக நெகட்டிவோ எது நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஓகேவா? ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு எப்போ சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு. அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கன்சால்டேட் மார்க் ஷீட் இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 எல்லா காலேஜஸ்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கிடைச்சிருக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கல. ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த மந்த் எண்டுக்குள்ளார, அதாவது பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே மேக்ஸிமம் எல்லா காலேஜும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளார எல்லா காலேஜஸ்லையும் கொடுத்துருவாங்க. இது போன வீடியோலையும் சொன்னேன், இந்த வீடியோலையும் அதுதான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளார எல்லா காலேஜஸ்லையும் கொடுத்துருவாங்க. கொடுக்காதவங்க யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சோடனே எல்லா காலேஜஸ்லையும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, இந்த செமஸ்டர், அதாவது ஆர்ட் செமஸ்டர் இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுவாங்களா, ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க. மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எந்தவித அஃபிஷியல் நியூஸும் இன்னும் வரல. எக்ஸாம் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறோங்கிற மாதிரி எந்தவித அஃபிஷியல் நியூஸும் வரல. இருந்தாலும் ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, இப்போ ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி காலேஜஸுக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா, எக்ஸாம் பேப்பருக்கான செலவு வந்து கம்மியாகும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் லேட்டர் கொடுக்குற கேஷு, அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் கரண்ட் பில் தான் கட்டுறாங்க காலேஜஸில். ஸோ அந்த கேஷு ப்ளஸ் வந்து அதர் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கம்மியாகும். அதாவது இன்டர்னலுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், இன்னும் எக்ஸ்டர்னலுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். இது மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது காலேஜஸில் ஆஃப்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால. மேலும் சொல்லப்படாத நிறைய செலவுகள் இருக்குது ஆஃப்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால். ஸோ மேக்ஸிமம் வந்து காலேஜஸும் வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் நினைக்கிறாங்க. ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் சம்மந்தமாக சில ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம பாலகுருசாமி ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா, நீட் எக்ஸாமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அகேன்ஸ்டாக சப்போர்ட் பண்ணார். என்னென்னா, ஓப்பன் புக் எக்ஸாம் வைக்கக்கூடாது, நார்மலாக வந்து ஒரு MCQ எக்ஸாம் மாதிரி தான் வைக்கணும், பக்காவாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் பகச்சிக்கிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிருக்காரு. என்னென்னா,
நியூ எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். இந்த அகாடமிக் இயரே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சிஎம்க்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்காரு. இந்த புதிய கல்வி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதாவது நிறைய பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நான் செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நியூ எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என் சேனலில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். நியூ எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஓகேவா. இது வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்ளை ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா +2 எக்ஸாம் வந்து அதாவது பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆனாலும் இன்ஜினியரிங்கான அட்மிஷனை வந்து எப்பயும் போல் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த வருஷ கவுன்சிலிங்லேயும் சரி ஓகேவா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் பாஸ் ஆகிட்டாங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களும் இந்த வருஷம் வந்து பாஸ் ஆகிட்டாங்க. அதாவது 12th ஆல் பாஸுங்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆகியிருந்தாலும் இன்ஜினியரிங்கான அட்மிஷனை வந்து கவுன்சிலிங்கில் ரொம்ப கம்மி தான். போன டைம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2-3% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர மேக்ஸிமம் ரைஸ் ஆகலை. எல்லாரும் பாஸ் ஆன சமயத்துலேயும் மேலும் சில எஜுகேஷன் நியூஸ் கிளிப்பிங் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள்.